இரண்டாவது நவநாளான இன்று எதிர்நோக்கி திருப்பயன்களில் மதுரம் பெண்கள் என்ற தலைப்பில் இன்றைய நாளிலே நம்மிடையே வந்திருக்கின்ற அருட்பணியாளர்களை நாம் பாசத்தோடு மரியாதையோடு வரவேற்கிறோம். அருட்பணி ஜான் போஸ்கோ எம்எல்ஏ பங்கு தந்தை பிராட்வே, அருட்பணி அந்தோனிராஜ் பங்கு தந்தை காமராஜர் நகர், அருட்பணி அருள்துறை பங்கு தந்தை மணவாளர். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயரால் இதுவும் நம்முடைய பங்கின் சார்பால் பங்கு தந்தையின் பெயரால் அவரை நாம் கடவுளை கருதி அவரை வரவேற்போம். இன்றைய நாளுக்கான திருப்பதி கருத்துக்கள் நன்றிப்படியாக வர்கீஸ் அவருடைய குடும்பத்தாலும், அலெக்ஸ் ஜோசப் வர்கீஸ் அவருடைய குடும்பத்தாலும், ஜெரோம் மற்றும் பர்த்டே அவருடைய குடும்பத்தாலும், அந்தோனி பிரேம்குமார், மார்டின் மற்றும் ஷர்மிளா அவருடைய குடும்பத்தாலும், அந்தோனி மற்றும் சத்யா அவருடைய குடும்பத்தாலும், டான் போஸ்கோ மற்றும் அனிதா அவருடைய குடும்பத்தாலும் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி வழியாக கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக விமலா அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி வழியாக கொடுக்கிறார்கள். இன்றைய நாளிலே மரித்த ஜெசிகா மற்றும் ஆர்லி ஜெனிஃபர் மெண்டேஸ் பிறந்த நாள் நினைவாகும் இன்றைய நாளிலே அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இன்றைய நாளிலே பெண்கள் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற 3 ரோஜா அற்புதமாக கொடுத்தார். புனித குழந்தை தெரேசால் அங்கீட்டு, குழந்தை இயேசு அங்கீட்டு மற்றும் பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பதியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே அவர்களுடைய மையமாக தன்னுடைய கரங்களிலே இதயத்தை ஏந்தி வந்திருக்கிறார்கள். பெண்களின் இதயம் அன்புடன் பாசத்துடன் ஒற்றுமையுடன் இருக்க தேவைப்படுகிறதாக இந்த இதயம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனவே இப்பொழுது திருப்பதிக்கு முன்னுரையாக வாசிக்கப்படுகிறது. Dear brothers and sisters in Christ, today we plan with joy and deep faith to celebrate the Holy Mass, made more meaningful as we reflect on the crown of the pilgrim of hope. This crown is a symbol of our journey towards God's kingdom, a journey marked by trust, perseverance, and unwavering faith. In a special way, we recognize the role of women in the pilgrimage of hope. Throughout history, women have been pillars of strength, wisdom, and spiritual courage, quietly guiding families, communities, and even nations through faith. Like Mary, the first and most faithful disciple, women have believed when belief was difficult, carried hope in times of darkness, and walked forward even when the road was uncertain. Today, as women at lead this Mass, we are reminded that hope is not something passive. It is a living, breathing force shaped by love and prayer. O
women have kept the flame burning, especially in times of trial, showing us on how to remain enrooted in God. Their voices today echo the deep, enduring trust in the Lord. As we begin this Eucharistic celebration, we allow their witness to renew our own hope. Let every word, every prayer, and every song today help lift our hearts and strengthen on the steps of our journey. With open hearts and spirit of gratitude, let us now enter into this sacred celebration. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் குரல் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டு பெருவிழாவிலே தமிழ்நாடு திருப்பதியில் வந்திருக்கிறீர்கள். மிக அருமையான தலைவரை நாம் சிந்திக்கின்றோம். எதிர்நோக்கில் திருப்பயணிகள் மகிழும் பெண்கள் என்று இந்த ஆலயம், இந்த லூக்கா ஆலயம், ஆகவே பெண்களை பற்றி அதிகமாக லூக்கா அவருடைய நற்செய்தியிலே எழுதியிருக்கிறார். குறிப்பாக அந்த நற்செய்தி முழுவதுமே பார்க்கிற போது பெண்களுக்காக எழுதிய நற்செய்தி அனைவருக்கு அறிவு. குறிப்பாக 38 கதாபாத்திரங்கள் பெண்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறார். இந்த 4 தலைப்பின் இதுதான் எதிர்நோக்கி திருப்பயணிகள் மகிழும் பெண்கள் என்று. இந்த லூக்கா அவர் எழுதிய புத்தகத்திலே எதிர்நோக்காக பெண்களுக்காக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அங்கு இருக்கின்ற பெண்கள், அங்கு இருக்கின்ற குறிப்பாக லூக்கானது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அன்னை மரியாளுடைய பாடல், எலிசபெத் அவருடைய பாடல், அதே போல் பார்க்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பெண்களை ஊட்டியே அவர் லூக்கா அவர்கள் எழுதியிருக்கிறார். அது இதனால் இருக்க அருமையான ஒரு தலைப்பை எதிர்நோக்கியும் ஒரு பெண்கள் என்று குடும்பத்திலும் சரி, அம்மா ஒரு எதிர்நோக்கு, இந்த மாதத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இதெல்லாம் செய்ய ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார். ஒரு நாளைக்கு இதனால என்ன குழம்பு செய்யலாமோ அது தயார், அதே எதிர்நோக்கு. அப்படி நேரத்துல என்னுடைய திருப்பதியில எதிர்நோக்கி எதை கொடுக்கிறது, எதிர்நோக்கி நாம் சென்று போகின்றோம். குறிப்பாக நம்முடைய பங்குகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்களுக்கு எப்படி அவர்களுக்கான மரியாதை கொடுக்கின்றோமா, இல்லை என்றால் அடிமைப்பட்டு இருக்கின்றோமா, எப்படி சுதந்திரத்தோடு அவர்கள் குடும்பத்திலும் பங்குகளும் நம்முடைய வேலை செய்யும் இடத்திலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆகிய எதிர்நோக்கி பெண்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்க திருப்பதி வழியாக கொண்டாடி சிரிப்போம். பெண்களை நாம் மதிக்காது சொல்வதற்காக அவருடைய கருத்துக்களை நாம் புரிந்து அறியாத அவர்களுக்காக நேரத்தில் மனமொழி ஆண்டவர்கள் மதிப்பை ஆகுவோம். மாலையும் நகை கேட்கவில்லை பெண், மதித்தல் கேட்கிறார். வீடும் வாசலும் விரும்பவில்லை பெண், கல்வி கேட்கிறார். ஆடம்பரம் அங்கீகாரம் ஆசைப்படவில்லை பெண், நம்பிக்கை கேட்கிறார். கொடுத்து பாருங்கள், அவரே பாதுகாப்பார் ஆண்களை. பெண்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மதிப்பு, அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கு நம் மீது நம்பிக்கை. இந்த 3 கொடுத்தாலே அவர்கள் மன நிறைவு, மன மகிழ்வுடன் வாழ்வார். திருப்பதியில் அப்பதியோடு கொண்ட பெண்களுக்கு எதிராக தாய், தந்தை, சகோதரி, மனைவி என்ற உறவுகளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக இந்த நேரத்திலே மனதிலிருந்து ஆண்டவர்கள் மன்னிப்பு அவர்களை மதிக்காது, அவர்களுக்கான உரிமையை கொடுக்காத தருவதற்காக, அவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்த தருவதற்காக மனதிலிருந்து ஆண்டவர்கள் மன்னிப்பு. எல்லாம் இடமும் எல்லாம் இறைவன் நம்
பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைவு தம் போதனையாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்தி புனிதருக்காமை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயர் ஏற்கனவே எழுந்தெழுந்துள்ளார். ஒரே இதயம் ஒரே ஆன்மாவுமாய் நிறைந்திருப்பது மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். Reading from the Acts of Apostles, chapter 17. Chapter 17, verses 1 to 4. After Paul and Silas had passed through Amphipolis and Apollonia, they came to Thessalonica, where there was a synagogue of the Jews. And Paul went in, as was his custom,
has been a great many of the pure gifts and not a few of the needy women. Word of the God.
நீ வழியே துணைப்பாயோ உயிரோடு சுயம் என்னை தன்னை தந்தே உயிர்த்தவர்களின் மாட்சியும் கண்டே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரோடு இருப்பாராக. எழுதி தூய செய்தியிருந்து வாசகம். பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 வரை. அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளின் நோய்களில் என்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகையில் மேற்பார்வையாயிருந்த கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் வேறு பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எதிர்நோக்கி திருப்பயணிகளில் மகுடம் பெண்கள் என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க தியானிக்க இன்றைய நாளிலே நம்முடைய பாசத்தில் பங்குத்தந்தை நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். ஜூபிலி ஆண்டை தொடங்கிய பின் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுகிறார்: பெண்கள் எதிர்நோக்கி நம்பிக்கையின் வாழ்வின் தொடக்கத்தில் அடையாளமாக, சின்னங்களாக, குறியீடுகளாக இருக்கிறார்கள். Women are the signs of hope, faith and life என்று அவர் சொல்கிறார். To strengthen his stand about women, he refers to the genealogy of Jesus Christ. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த இயேசுடைய மூதாதைய பட்டியலை அவர் எடுக்கிறார். அங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் படித்தீர்கள் என்றால் மத்தேயு நற்செய்தி தொடக்கத்திலே இயேசுடைய மூதாதைய பட்டியல் அங்கு இருக்கிறது. அதிலே 5 பெண்களின் பெயர் பகிரங்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 5 பெண்களுடைய பெயரை அவர் சொல்கிறார்: தாமர், ராகாப், ரூத், பெத்ஷெபா மற்றும் மரியா. இவருடைய 5 பேர்களை அவர் சொல்லி, பாருங்கள், இந்த 5 பெண்களுடைய பங்களிப்பு இந்த மீட்பின் வரலாற்றிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த 5 பெண்களில் 4 பெண்கள் எபிரேய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல,
ரூத்தாக இருக்கட்டும் மற்றும் பெட்சபா, இவர்கள் 4 பேருமே இந்த இனத்தை சார்ந்தவர்கள். எப்படி கடவுள் மற்ற இனத்தவரை புற இனத்தார்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் சொன்ன அவர்களை இயேசுடைய வழி மரபிலே பயன்படுத்தினார் என்று அவர் போற்றுகிறார். நமக்கு தெரியும், தாமர் கனானிய நாட்டை சார்ந்தவர். அதே போல ராகா எரிகோ நாட்டை சேர்ந்தவர். இந்த பதிலை உடைக்கும் பொழுது யோசுவாவுக்கு அவருடைய சீடர்களுக்கு உதவி செய்தவர், அவர்களை பாதுகாத்து அவர்களை பத்திரமாக வழிநடத்துகிறார். அதே போல ரூத் மோவாபு நாட்டை சேர்ந்தவர், பெட்சபாவுடைய அவருடைய மனைவி. ஆக இந்த 4 பேருமே பிற இனத்து மக்களாக இருக்கிறார்கள். கடவுள் தொடக்கத்திலே இந்த பிற இனத்து பெண்களை அவருடைய மீட்பின் திட்டத்திலே பயன்படுத்துகிறார் என்று அழகாக சொல்கிறார். அதன் வழியாக கடவுள் அனைவருக்குமே பொதுவானவர். இஸ்ராயல் மக்களுடைய மனநிலை என்னவென்று நமக்கு தெரியும். அவர்கள் மட்டுமே கடவுளுடைய மக்கள் என்ற மனநிலையில் இருந்தார்கள். To break this attitude of the Israelites, God chose these women from other communities. என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறார். அந்த மனநிலையிலிருந்து அவர்களை வெளியெடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அந்த இயேசுடைய மூதாதைய பட்டியலிலே இந்த பெண்களுடைய பெயர்களை அவர் இடம்பெறச் செய்கிறார் என்றால் இது சாதாரணமான ஒரு காரியமாக இருக்காது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறார். ஆகவே தொடக்கத்திலிருந்தே கடவுள் பெண்களை தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே அழகாக பயன்படுத்தி அவர்கள் மணி மகுடமாக இருக்க செய்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக St. Augustine quotes, his quote goes like this: "The world became unworthy to receive the Son of Man. The Father sent Mother Mary to receive his own Son. Through her, he received Son of Man." என்று St. Augustine அவர்கள் அழகாக சொல்கிறார். இந்த உலகம் தகுதியற்று போனது கடவுளுடைய ஒரே மகனை பெறுவதற்கு. அதனால் கடவுள் அன்னையை நமக்கு கொடுத்தார். அன்னையின் வழியாக நாம் அந்த கடவுளுடைய ஒரே மகனை பெற்றோம் என்று புனித அகுஸ்தினார் அழகாக சொல்கிறார். இதை விட ஒரு மேலான மணி மகுடமாக பெண்கள் விட முடியுமா என்றால் அது சாத்தியப்படாது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தொடக்கத்திலிருந்தே கடவுள் ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் இந்த மீட்பு திட்டத்திலே அவர் பெண்களை தேர்ந்தெடுக்க நினைத்தால் போதெல்லாம் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த மீட்பின் வரலாற்றிலே மணி மகுடங்களாக அவர்களை மாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த நிலையிலே நாம் எதிர்நோக்கி திருப்பயணிகள் அதனுடைய மணி மகுடமாக பெண்கள் விளங்குகிறார்கள் என்பதை 3 நிலைகளிலே நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, இயேசு பிறப்பதற்கு முன்னர், before the birth of Jesus Christ என்று சொல்லலாம். இயேசு பிறப்பதற்கு முன்னர் பெண்களுடைய அந்த விசுவாச வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு, எதிர்நோக்கு வாழ்வு எப்படி இருந்தது என்பதை உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். அதனுடைய ஒரு உதாரணமாக தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 11, 12 இந்த வசனங்களை நாம் படித்தோம் என்றால் அதிலே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியும். நம்முடைய எல்லாரும் புரிந்து கொண்டால் நமக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஆகாருடைய மகன் இஸ்மாயில் இருக்கிறார்.
சாராவுடைய மகன் ஈசாக்கு இருக்கிறார். இந்த இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அதை சாரா பார்க்கிறார். பார்த்துவிட்டு அச்சப்படுகிறார். ஒருவேளை என்னுடைய இடத்திலே இஸ்மாயில் வந்துவிடக்கூடுமோ, இது நல்லதல்ல என்று சொல்லி அபிரகாமிடம், தயவு செய்து ஆகாரை இஸ்மாயிலை நீங்கள் வேறு நாட்டுக்கு அனுப்பிவிடுங்கள், நாடு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். இது அபிரகாமுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. காரணம், அவரும் அபிரகாமுடைய மகன் அல்லவா, அதுவும் ஒரு காரணம். அவர் வருத்தப்படுகிறார். இருந்தாலும் அந்த வசனத்தை நாம் படித்தால் அனைவருக்கு தெரியும். குறிப்பாக தொடக்கப்படும் 21, 11, 12 அழகாக கடவுள் சொல்றார். இந்த வசனம் எப்படி கடவுள் அபிரகாமுக்கு சொன்னார் என்று நான் ஏன் பார்த்தேன். நேரடியாக அபிரகாமிடம் கடவுள் சொல்கிறார், நீ சாரா சொல்வது அனைத்தையும் செய், சாரா சொல்வது அனைத்தையும் செய் என்று அவர் சொல்கிறார். காரணம், அவள் நினைப்பது சரியானது. நினைத்து பாருங்கள், ஒருவேளை ஈசாக்குடைய இடத்தில் இஸ்மாயில் வந்திருந்தால் வீட்டின் வரலாறை மாறியிருக்கும். மாறாக அந்த பெண்மணி, சாரா என்ற ஒரு பெண்மணி எதிர்நோக்கோடு பார்க்கிறார், நம்பிக்கையோடு பார்க்கிறார். கடவுளுடைய திட்டத்தை அவர் தைரியமாக முன்னெடுக்கிறார். அவர் அச்சப்படவில்லை. அவள்தான் அபிரகாமை அந்த பணிப்பெண்ணை அழைத்து செல்கிறார். ஆனால் இந்த நிலையிலே அவள் இந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். கடவுளுடைய திட்டத்திற்கு இஸ்மாயில் முட்டுக்கட்டையாக இருப்பார். வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் சாரா அழகாக திட்டமிட்டு அபிரகாமிடம் சொல்கிறார். கடவுளும் சாராவின் திட்டம் சரியானது என்று அங்கீகரிக்கிறார், அதற்கு உடன்படுகிறார். ஒருவேளை கடவுள் சாராவின் வழியாக அபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். பிறகு அபிரகாமுக்கு சாரா சொல்வதையெல்லாம் செய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பெண்களுடைய வாழ்வை பாருங்கள், எப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு அந்த பெண்மணி வாழ்ந்திருக்கிறார். கண்டிப்பாக தொடக்கத்திலே அந்த வரலாற்றினுடைய பணி மகுடமாக சாரா விளங்கியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெளிவாக புரிகிறது. இரண்டாவது உதாரணமாக நாம் மேற்கொண்டு காட்ட விரும்புவது தொடக்கத்தின் முன் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே செய்கிறது. அங்கு என்ன நடக்கிறது என்றால், ரெபெக்கா, ஈசாக் இருவரும் இருக்கிறார்கள். ஈசாக்கு தன்னுடைய ஆசையை ஈசாவுக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆசையை பெற்றுக் கொண்டுதான் அவனுடைய தலைமுறை வளரும் என்பது ஈசாக்கினுடைய எண்ணம். அதனால் ஈசாக்கு ஏசாவை பார்த்து, மகனே, தலைமகனுக்குரிய ஆசையை நான் உனக்கு கொடுத்து கொடுக்கிறேன். ஆகவே நீ சென்று எனக்கு ஏற்ற நான் விரும்பி உண்ணுகிற உணவை சமைத்து கொண்டு வா, அதை உண்டுவிட்டு உனக்கு நான் ஆசை வழங்குகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை அவர்தான் கேட்கிறார். கேட்டு அந்த ஆசையை ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் நினைக்கிறார். இதுவும் கடவுளுடைய திட்டம், சித்தம். இந்த ஆசையை அவள் திருடியாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம், சித்தம், விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? யாக்கோபை அழைத்து, மகனே, உன் தந்தைக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகவே அவருக்கு ஏற்ற விதத்திலே நான் சமைத்து வைத்திருக்கிறேன். இதை கொண்டு போ. ஏசாவை போல நீ போ. அவனை போல ரோமம் அணிந்து கொள். கண்டிப்பாக தந்தையானவர் இதை உண்டு விட்டு உனக்கு ஆசையை கொடுப்பார். ஆசையை பெற்று இந்த ஒரு நிகழ்வு என்னை பொறுத்தவரையிலே மீட்பு திட்டத்தினுடைய திருப்புமுறையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், யாக்கோபு வழியாகத்தான் 12 இனங்கள் உலகில் தோன்றுகின்றன.
ஏசாவின் வழியாக அல்ல. ஆக இந்த 12 இடங்கள் தோன்றுவதற்கு முதல் மூலக்காரன் யார் என்று கேட்டால் அது ரபேக்கா தான். இந்த பெண்மணிதான். இதை யாராவது மறுக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. காரணம், அந்த பெண்ணுடைய ஒரு முடிவு, ஒரு துணிவு, ஒரு நிலைப்பாடு இந்த வரலாற்றையே மாற்றி அமைத்துவிட்டது. ஆகவே அந்த காலகட்டத்திலே இஸ்ராயல் மக்களுடைய 12 இடங்கள் போன்ற காரணமாக இருந்தது யார் என்று கேட்டால் அந்த ரபேக்கா என்ற பெண்மணியுடைய எதிர்நோக்கு, நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம். மூன்றாவதாக நாம் கோடிட்டு காட்ட விரும்புவது மிரியாமுடைய பாடல். நமக்கு தெரியும், யாவே இஸ்ராயல் மக்களை பல அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து மீட்டுக் கொண்டு வருகிறார். இருக்கிறது வந்தபொழுது மோசே அவர் பாடுகிறார். அவர் பாடி முடித்தவுடன் இந்த பெண்மணி பாடுகிறார். அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். தெரியும், விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் என்ற ஒரு கருவியை இசைக்கருவி எடுத்து அவர் பாடுகிறார். ஆண்டவரை போற்றுவோம், அவர் குதிரை வீரர்களை கடலிலே மூழ்கடித்தார், எகிப்தியரை கலங்கடித்தார் என்று அவர் ஆர்ப்பரித்து பாடுகிறார். இந்த பெண்மணியினுடைய பாடல் கூட ஒரு அழகிய பாடலாக நான் பார்க்கிறேன். எதிர்நோக்குள்ள ஒரு பாடல், விசுவாசத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடல், நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இதை நான் பார்க்கிறேன். 3 நபர்கள் பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே மரபு வழியிலே ஒரு உதாரணத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். Because as Catholics, we have to follow our tradition, church fathers' teachings, and of course, Pope's exhortations and so on. ஆகவே மரபு வழியிலே கூட நமக்கு ஒரு அழகிய உதாரணம் இருக்கிறது. என்ன உதாரணம் என்றால் சுவர்த்தின் என்ற அண்ணமாகும் உதாரணம். நமக்கு தெரியும், அண்ணா மனதை இழக்கிறார், மரியணையை வளர்த்திருக்கிறார். விசுவாசமான ஒரு வாழ்வு, பராமரிப்பு, இறைவனுடைய பராமரிப்பை நம்பிய ஒரு வாழ்வு, எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்று நாம் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் போது இறைவனுடைய பராமரிப்பை நம்பிதான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை, திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பதை நாம் வெறுதோறும் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை வழியாக, நம்முடைய திருவையின் படையவர்களின் வழியாக. அந்த விதத்திலே இந்த குடும்பத்தை பற்றி படிக்கும் பொழுது நான் வியந்து போனேன். காரணம், அவர்கள் தன்னுடைய உடலையை 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். இது யாக்கோபு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. அது நம்முடைய ஊழியத்தில் இருக்காது. அதற்குத்தான் நான் சொன்னேன், மரபு வழி நான் ஒரு உதாரணத்தை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்வார்கள். அவருடைய வருமானத்தில் ஒன்று எருசலேம் ஆலயத்திற்கு, 2வது ஒரு தொகை ஏழைகளுக்கு, 3வது தங்களுக்கென்று வைத்துக் கொள்வார்கள். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு குடும்பம் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய வருமானத்தை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது ஆலயத்தில் அப்படி விசுவாசம், நம்பிக்கை. அதுதான் ஏழைகளுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னர் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை லியோ ஒரு திருத்தூதர் மகன் எழுதியிருக்கிறார். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், என்று நான் உங்களை அன்பு செய்வேன் என்று அவர் சொல்கிறார். இந்த ஒரு திருத்தூதர் மகனிலே அவர் மிக மிக அழுத்தமாக சொல்வது என்னவென்றால், ஏழைகளை நீங்கள் அடுத்தவர்களாக கருதக்கூடாது, நம்மிலே ஒருவராக கருத வேண்டும். அவர்களை ஒரு சுமையாக நீங்கள் கருதக்கூடாது. அதே போல நீங்கள் கொடுக்கிற அந்த தானம் ஒரு பெரிய ஒரு செயலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அது ஒரு கிறிஸ்துவ கடமை, என்று அவர் அழகாக சொல்கிறார். ஆக நாம் நம்முடைய கடமையாக அதை செய்ய வேண்டும். ஆனால் நம்மிலே எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் இயேசு
சொன்னால் இயேசுடைய தாத்தா பாட்டி என்று நாம் சொல்லலாம். அவர்கள் தான் இந்த அழகாக மூன்றாக பிரித்து இது எதனுடைய செயலாக இருக்கிறது? அவர்கள் எதிர்நோக்கோடு வாழ்ந்தார்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அதுதான் ஒரு தொகை சிலை மாநிலத்திற்கு, ஒரு தொகை ஏழைகளுக்கு, இரண்டாவது மூன்றாவது அவர்களுக்காக வைத்துக் கொண்டார். இது இயேசு பிறப்பதற்கு முன்னே நான் சொல்லுகிற எடுத்துக்காட்டு. எப்படி பெண்கள் இந்த வீட்டின் வரலாற்றிலே திட்டத்திலே மணி மகுடர்களாக இருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக இயேசுடைய பணிவாழ்வை நம்முடைய அருட்தந்தை அருட்துறை தொடக்கத்திலே முன்னுரையிலே அழகாக அவர் சொன்னார். நம்முடைய பாதுகாவலர் ரட்சிக்கையாளர் லூக்கா இதற்குரிய பல பெண்களுடைய பங்களிப்பை இயேசுடைய வாழ்விலே எப்படி அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்று அழகாக சொன்னார். தொடக்கம் முதல் தொடக்கத்திலே அவர்கள் இப்படிதான் தொடங்குகிறார். அப்படியாக இயேசுக்கு அப்படி அவருடைய பாடல் என்று தொடங்கி கடைசியாக மகதலா மரியா இயேசுடைய உயிர்ப்பினுடைய முதல் சாட்சி. அதோடு மட்டும் இல்லாமல் பிறகு என்ன சொல்கிறார்? பெண்கள் அவருடைய கல்லறைக்கு நறுமண பொருட்களை அதோடு முடிக்கிறார். அது எப்படி இயேசுடைய பணிவாழ்விலே இந்த பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. Women played a very, very important role in the ministry of Jesus. என்றே நாம் சொல்லலாம். ஆக அதை மையப்படுத்தி லூக்கா நற்செய்தியிலே இன்று கூட பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இறைவாக்கினர் அண்ணாவை பற்றி அவர் சொல்கிறார். எந்த நற்செய்தியும் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். நயீன் நகரத்து கைகள் அவருடைய மகனை வீட்டெழச் செய்வார். மகதலா மரியா பெண்சினாலே மார்த்தா மரியா பிரின்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்வார்கள். பெண்ணொருவர் உண்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த பெண் பேர் பெற்றவர் என்ற இன்றைய நற்செய்தி பொதுக்காரர்களுடைய இன்றைய நற்செய்தியை நீங்கள் வாசிக்கிறீர்களால் இதை நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த எல்லா பெண்களும் இயேசுடைய வாழ்விலே ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இயேசு சிலுவை சுமந்து சொல்லும் பொழுது கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். ஆக பெண்களை இயேசுடைய பணிவாழ்விலிருந்து பிரிக்க முடியாது. இயேசுடைய மணி மகுடமாக அவருடைய பணிவாழ்வை தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய முக்கியமாக ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 - 28. அது ஒரு நிகழ்வு. கனானிய பெண்ணை பற்றி நற்செய்தியாளர் மத்தேயு சொல்கிறார். இயேசு தீர்சீதோன் பகுதியை பற்றி சொல்கிறார். அங்கே ஒரு பெண்மணி இயேசுவே தாவீதின் மகனே என்று Son of David, have mercy on me. காரணம் என்னுடைய மகள் பேய் பிடித்து பெருந்தொல்லைக்குள்ளாக இருக்கிறார். ஆகவே நீ வந்து என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்று உச்சரிக்கிறார். இயேசுவை ஒரு பொருட்டாக கருதவில்லை. உச்சத்தின் அடையாளமாக அவர் பிரிவு பார்த்து சொல்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இவ்வளோ கனானிய பெண். அவர் இஸ்ராயல் மக்களை குறித்து சொல்கிறார். இஸ்ராயல் மக்களுக்கு தான் நான் நற்செய்தி அறிவிக்க வந்தேன், அவர்களுக்கு தான் நான் பணிவாழ்வை தொடங்கினேன் என்று மறைமுகமாக இஸ்ராயல் மக்கள் அந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைமுக அறிஞர்களுக்கும் புதிய விதத்திலே அவர்களை சொல்கிறார். மறைமுகமாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி அழகாக சொல்கிறார். பிள்ளைகள் சிந்தும் அந்த உணவை மேசையை கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் உணவே, அப்படி கூட எனக்கு ஒரு உதவி செய்யலாமே ஆனவரே என்று சொல்லும்போதுதான் அழகாக ஒரு வாக்கியத்தை அமைக்கிறார். இஸ்ராயலிடத்திலே யாருமே இத்தகைய நம்பிக்கையை விசுவாசத்தை நாம் ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்கிறார். நாம் சுற்றி திருமணாக பரிசெயர்கள் சதுசேயர்கள் மறைமுகர்கள் சீடர்கள் கூட அவர் அருகே இருக்கிறார்கள். எல்லோரும் வெட்கப்படும் அளவுக்கு நாமே புரிந்து நிற்கும் அளவுக்கு அவர் இந்த ஒரு மிக மிக தாக்கமான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார்.
இஸ்ராயேலிலே யாரிடமே இத்தகைய நம்பிக்கையை நாம் பெறவில்லை. அவன் எந்த அளவுக்கு இயேசு இந்த பெண்மணியை உயர்த்தி பிடிக்கிறார் என்பதை இந்த வாக்கியத்தில் வைத்தே நாம் கண்டுகொள்ளலாம். Never seen such a privilege from Israelites என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவின் பணிவாழ்வில் கூட இந்த பெண்கள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். மணி மருமகளாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இறுதியாக இயேசு உயிர்ப்புக்கு பிறகு இயேசு வாழ்ந்தால் சிலுவை வரை பிறகு உயிர்த்தெழும்போது கூட பெண்கள் இருந்தார்கள். அதன் பிறகு பெண்களுடைய அந்த வாழ்வு விசுவாச வாழ்வு எப்படி இருந்தது என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும். இன்று வரை உதாரணமாக திருத்தூதர் பணிகள் 1:12-25 வாசித்தோமாக நமக்கு தெரியும். இயேசு வீட்டெழுந்தார். சீடர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அச்சத்தினால் ஒரு அறையை இருக்கிறார்கள். மேலறை அதில் யார் இருக்கிறார்? அன்னையாக இருக்கிறார். ஏறக்குறைய 120 சீடர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 120 சீடர்கள் திருத்தூதர்கள் அனைவரையும் அவர்கள் அனைவரையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அங்கே தூய ஆவியானவர் நெருப்பு நாட்டி வழியிலே அங்கு இறங்கி அவர்கள் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்கிறார். அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவருடைய வழிநடத்தை யார் என்று கேட்டால் அங்குதான் திரு அவை பிறந்ததாக ஊழிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதற்கு காரணம் யார்? அன்னை மரியாதை என்ற பெண். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளுடைய மணிமகுடமாக விளங்கியவர் அன்னை மரியா என்று நாம் சொல்லலாம். அதன் பிறகு திருத்தூதர் பணியிலே 9ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். தபித்தா என்ற ஒரு பெண். அவர் அருமையான ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஆட்சிப்படுத்தலை அப்பவே அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏழைகளுக்கு கைப்பற்றுவதற்கு உதவி இருக்கிறார். அவர் நன்மையை செய்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர் ஏழைகளுக்கு நன்மை செய்தவராகவும் இரக்கம் செய்கிற பல புரிதவராகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார். தபித்தா என்ற பெண்மணி போர்க்காய் என்று அவர் சொல்கிறார். அவர் இறந்து போகிறார். பேதுரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரும்பொழுது அவரை சுற்றி இருந்த அந்த கைப்பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்னா, பாருங்கள் என்னுடைய ஆடை இது தபித்தா வாங்கி கொடுத்தது. எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தவர், நல்ல மனுஷிகள், இவர்கள் வாங்க போனாலே என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். இதை பார்த்த பேரு இந்த தபித்தா போர்க்கா என்ற அந்த பெண்மணியை வீட்டில் செய்து மீண்டுமாக அவர்கள் கொண்டு வருகிறார். அங்கு இந்த பெண்மணியும் இயேசு விண்ணப்பம் செய்த பிறகு அந்த எதிர்நோக்கி திருப்பயணத்திலே முக்கிய பங்கு வகித்ததாக நான் பார்க்கிறேன். அதே போல திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் பிலிப்பு நகரத்திற்கே பவுல் பகவான் வருகிறார்கள். அந்த திதியா என்ற ஒரு பெண், திதியா என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அந்த பெண்மணி பவுலுக்கு பகவானுக்கு உதவி செய்கிறார். அவர் சிந்தனை ஆடை இருப்பவராக இருக்கிறார். இப்படி பல பொருள்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக உண்மையின் அடிப்படையே நாம் எங்கே பெண்மணிகள் இந்த எதிர்நோக்கி திருப்பணியினுடைய மணிநோக்கமாக இருக்கிறார்கள் என்றால், தொடக்கத்திலே ஒரு பெண்ணால் நாம் வீழ்ந்தோம், ஏவாளால் நாம் வீழ்ந்தோம், மரியாளால் நாம் எழுந்தோம், மீதி எழுந்தோம் என்று சொல்லலாம். அதுதான் தொடக்கத்திலே பாம்பு பெண்ணை ஏமாற்றியது, வீழ்த்தியது. ஆனால் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்வது? அந்த பெண் அந்த பாம்பினுடைய காலை, அந்த தலையை நசுக்கினார், வீழ்த்தினார் என்று சொல்கிறது. ஒரு பெண் தோல்வியினுடைய அடையாளமாக, சிம்பிள் ஆஃப் டிஃபீட், இன்னொரு பெண் சிம்பிள் ஆஃப் வெற்றி என்று நாம் சொல்லலாம். அது அன்னை மரியா. ஆகவே தொடக்கத்தில் பெண்ணை ஒரு தோல்வியின் அடையாளமாக விவிலியம் நமக்கு காட்டினாலும், இறுதியிலே பெண்ணாளர்கள் வெற்றியின் அடையாளம், அவள் எழுச்சியின் அடையாளம், அவள் மீட்டெடுக்கின்ற ஒரு
ஆற்றலினுடைய அடையாளம், வாழ்வின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம், எதிர்நோக்கின் அடையாளம் என்பதை விவிலியம் நமக்கு அழகாக தெளிவாக காட்டுகிறது. இந்த நாளிலே பெண்களுடைய வாழ்வை நாம் பார்க்கும் என்றால், குறிப்பாக துறவற சபையை சார்ந்த அருட்சகோதரிகளுடைய பணி வாழ்வை நாம் பார்த்தால் நாம் ஏற்போகிறோம். இதையெல்லாம் எதற்காக அவர்கள் செய்ய வேண்டும்? அனாதை இல்லங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு அன்பை கொடுப்பது, நோயாளிகளை அன்போடு பார்த்துக் கொள்வது, அவருடைய புண்களில் இருக்கும் அந்த அழுக்குகளை கழுவுவது, அவர்களுக்கு தேவையான மருந்தை கொடுப்பது, அவர்கள் நல்லபடியாக இறக்க அவர்களுக்கு ஏற்பாடு செய்வது, கல்வி கொடுப்பது, இந்த பணிகளெல்லாம் பெண்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களால் மட்டுமே இந்த பணியை செய்யும். ஆகவே எதிர்நோக்கி திருப்பயணத்திலே பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அவருடைய பங்களிப்பு அங்கவரியது, யாரும் மறுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த தலைப்பு அழகாக இருக்கிறது. பெண்கள் எதிர்நோக்கி திருப்பயணத்திலே மணி மகுடமாக இருக்கிறார்கள் என்று அழகாக நம்முடைய தந்தை வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்கள் தான் வீட்டில் கண்களை என்று சொல்வோம். விசுவாசத்தை நம்பிக்கையோடு என் மகன் ஒரு நாள் திருந்து வருவான். எப்படி மோனிகா அம்மா தன்னுடைய மகன் அகஸ்டின் 28 வருடங்கள் உலக போக்கிலே வாழ்ந்தார். கண்ணீர் விட்டு சிந்தி அழுதார், இருந்தோடு அழுதார். ஆயிரம் அம்புரோசையை சந்தித்து அவருக்காக பரிந்துரை செய்தார். பொறுமையோடு காத்திருந்தார், எதிர்நோக்கோடு காத்திருந்தார், நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஒரு நாள் அவருடைய நம்பிக்கை ஏமாற்றம் கொடுக்கவில்லை. அகஸ்தினார் மனம் மாறினார், ஒரு பெரிய ஆயராக மாறினார். இந்த திருவையினுடைய பல கருத்துக்களை பதிய வைக்கின்ற ஒரு மாபெரும் மனிதராக அவர் மாறினார். இது எதனால் வந்தது என்றால், அந்த மோனிகமாவுடைய ஜபத்தினால், நம்பிக்கையினால், எதிர்நோக்கினால் தான் வந்தது என்று நாம் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்வில் கூட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் எல்லாம் வேளாண்மையிலே தியானம் மேற்கொண்டோம். அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பெண்கள் தங்களுடைய தலைமுடியை இழக்கிறார். எதற்காக? தன்னுடைய குடும்பத்திலே அமைதி கிடைக்க வேண்டும், என்னுடைய கணவன் திருந்த வேண்டும், என் மகன் திருந்த வேண்டும், என்னுடைய இல்லத்திலே இது நடக்க வேண்டும், அல்லது இதை கொடுத்தீரமா என்று நன்றி சொல்ல அவர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்குரிய 2 கிலோமீட்டர் தூரம் முட்டி போன்று நடக்கிறார்கள். நான் பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? எப்படி இவர்களால் செய்ய முடிகிறது? அப்பொழுதெல்லாம் பார்க்கலாம், வேளாண்மைக்கு பாதயாத்திரையாக ஆண்கள் செல்வார்கள், இப்பொழுதெல்லாம் பெண்கள் செல்வார்கள். இதையெல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்றால், கண்டிப்பாக இந்த எதிர்நோக்கி திருப்பயணத்திலே பெண்கள் வழிபடுவதாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து காட்டுகிறது. மேலும் நமக்கு கடைசியாக இதை சொல்லி நான் இருக்கிறேன். நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன், நோபல் பரிசை பெற்ற மரியா கோலியா சாரு வெனிசுலா நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த பெண்மணிக்கு இந்த நோபல் பரிசு கிடைத்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய அந்த பிக்சரை, போட்டோவை நீங்கள் பார்த்திருக்கிறதா? அவர்களுக்கு பெரிய ஜெபமாலை அணிந்திருக்கிறார், பகிரங்கமாக அணிந்திருக்கிறார். அவர் வெட்கப்படவில்லை, ஜெபமாலை அணிந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜனநாயகத்தினுடைய உரிமைக்காக, பெண்களுடைய உரிமைக்காக, ஓரங்கட்டப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடிய ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிறார். எனவே இந்த திருப்பயணிகள், எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்ற சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மரியா கொரினா மச்சோடா பெண்களுடைய மணிமகுடமாக கொண்டிருக்கிறார். எனவே நாம் நன்றி சொல்வோம். நாம் அனைவரும், நீங்கள் அனைவரும் இந்த எதிர்நோக்கி திருப்பயணத்திலே மணி மகுடங்கள் என்பதை உணர்வோம். மூவரையும் நன்றி சொல்வோம். நம்பிக்கையோடு மீண்டுமாக நாம் சொல்கிறேன், திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னதை, பெண்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கி வாழ்வின் அடையாளங்கள். இதனால் symbol and signs of hope, faith and hope. Amen. நம்பிக்கையாளர்கள் மன்றாக எழுதுவோம்.
உங்கள் பரிந்துரை புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அச்சம் நீக்கி அமைதி தரும் இறைவா, இன்று உலகிலும் நாட்டிலும் நிலவுகின்ற அச்சம் தரும் சூழல்களில் நற்செய்தியை மக்களிடையே எடுத்து செல்கின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இரு பால்குறவியர், பொது நிலையினர் ஆகியோர் துணிவுடன் நற்செய்தி பணியை ஆற்றிட ஆற்றல் தர வேண்டும் என்று புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலை வழங்கும் இறைவா, இன்றைய நாளை சிறப்பித்து கொண்டாடிருக்கும் ஒவ்வொரு அமைப்புகளையும் மற்றும் பெண்கள் பொறுப்பாளர்கள் அவர்களையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய குடும்பத்திலே நீர் மையமாக இருந்து அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, ஒற்றுமை மற்றும் மதிப்பீடுகளோடு வாழ வரம் தர வேண்டும் என்று புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. We pray for all the separated and lukewarm Catholics, that through the loving mercy of God and the intercession of Saint Luke, they may return to the Mother Church and be fervent, committed, and exemplary Christian lives. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. For all of us gathered in this Eucharistic assembly, may we be enlightened by the word of God and strengthen our homes as living temples by God's love and grace abundant. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மௌனமாக செலுத்தும். நம்முடைய கண்களை மூடி கைகளை கூப்பி உருக்கமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். பெண்கள் தினத்தை என்று சிறப்பாக கொண்டாடும். இந்த நேரத்தில் இறைவன் நம்முடைய குடும்பத்தில் நமக்காக கொடுத்த நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய துணைவி என்று நம்மோடு வாழ்கின்ற பெண்களுக்காக நன்றி. நமக்காக பல தியாகங்கள் அவர் செய்கிறார். குடும்பத்துக்காக, குடும்பத்துல ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக, ஒரு பெண்ணாக அந்த குடும்பம், கணவன், பிள்ளைகள் என்று நம்மளுடன் வாழ்வதற்கு ஒரு நாள் முழுவதும் பல்வேறு தியாகங்களை இந்த பெண்கள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாள் நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு சபத்தை பல நேரத்தில் புரிஞ்சுல சண்டை, அது நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம். அவர்கள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆணுக்கு இறைவன் ஆணை படைத்த பொழுது அவன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்பதை கண்டு ஒரு துணை ஏற்படுத்தும். அந்த துணை ஒரு மனைவியா, தாயா, சகோதரியா, ஒரு ஆணுக்கு சரிபாதியாக இருந்து பல்வேறு விதங்களிலே நாம் பேசும். அவங்களுக்கான நேரத்தை வச்சு அவருக்கு உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய சகோதரி சகோதரி நல்ல உடல் ஆரோக்கியத்திலே அவர்களை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும். அவர்களுக்கான உரிமையை நாம் கொடுக்க, அவர்களை மதிக்க, அவருடைய நம்பிக்கையை என்னைக்குமே சீர்குலைக்காமல் இருக்க, சில நேரங்களில் நாம் தவறு சென்றால் மீண்டும் இணைந்து வாழும், மன்னிப்பு கேட்டு வாழும் அவருடைய ஆற்றலை வல்லமையை தான் என்று நேரத்தில் நாம் சிந்திப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளுடைய உடையமான பணி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றமாக பிரார்த்தல் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளின் வழியா நாங்கள் உமக்கு மனம் வந்து ஊழிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிகள் எங்களுக்கு நலம் மாட்சியும் என்றும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உயர்வரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் விவரங்கள் ஆற்றவர்கள் நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மிகக்கூடிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரை ஒரு மந்தையை கைவிடாமல் புனித லூக்காவுக்கு முதல் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். ஆதலால் ஆழ்வதற்கும் திருமகனின் பதிலாகவும் மந்தையின் வழிநடத்தும் முதன்மை ஆகிறாகும் நீர் அவர்களை ஆகவே வாழ்வு கூட முதன்மை வாழ்வதும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோம் வான்படி வழியாக சேர்ந்து நாம் முழுவதை மாற்றி பண்ணை செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை கொடுத்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த வந்தேன். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாய் இவைகளுக்கு மாறுவதுமாய். அவர் பாடுபட உலம் கணிந்து நம்மை கையளித்தோடு அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு பெருமையருந்திய பின் பின்னத்தை எடுத்து செலுத்தி தாம் சிகரங்களுக்கு அளித்த அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு மொத்தத்தையும் இப்படிக்கும் திட்டத்தையும் நோக்கு கொடுக்கின்றோம். திருத்தூதர்களும் இவ்வுலகில் கூந்தராக விடுவராக நடிகளோடு நாங்கள் நிலை வாழ்வில் தொகுப்புகள் சந்திப்பதற்கு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வளர்ந்த உண்மையை என்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருக்கு எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எப்பொழுதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
family, we have got a mother, sister, a daughter-in-law, patients, friends, as a woman. So they play a major role in our life. Let's thank and appreciate their role in our family, their sacrifice, their care, the concern, the love towards us. So let's thank and appreciate their role in our family. நம்மளே தந்தையோடு சொன்னது போல இந்த குடும்பத்தில் பெண்கள் தாயாக, மகளாக, சகோதரியாக, மருமகளாக, இந்த தோழியாக நம்மோடு உடன் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் நன்றி சொல்வோம். ஒரு கணம் அவருடைய அன்பு, பாசம், அவருடைய உடனிருப்பு, அவருடைய தியாகம், அவருடைய சேவைகள் பல நேரங்களில் நம்ம அதை கண்டுக்காமல் போயிடுறோம். நன்றி சொல்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா வழக்கமாக சொல்வாங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தால், கணவன் இருந்துட்டா மனைவி அவங்க எப்படியாக சமாளித்து எப்படியா பிள்ளைகளை கூட அப்படியே அவங்க மேலே உயர்த்தி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நேரங்களில் மனைவி இருந்து விட்டால் அந்த கணவன் நிலை அப்படியாக இருப்பதில்லை. அதுதான் உண்மை. நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லை, அதான் உண்மை இல்லையா? உண்மையா பையா? நீங்கள் கேட்டுட்டு ஷாக்காக வந்துடுறீங்களா இல்லை ஏதோ ஒரு தப்பாக சொல்லிட்டா போல முடிக்கணும்னு தெரியும். ஸோ அதனால் லெட்ஸ் ஹாவ் தி சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் உமன் ஃபோக். அதனால் ஒரு சின்ன ஒரு we are going to do a small act. இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் எழுந்து நம்ம all the men please stand. சின்ன பசங்க கூட இவ்வளோ தான் வரங்க, முக்கால்வாசி பெண்கள் தான் இருக்கிறாங்க. சரி, ஆமாம், நீங்கள் கூட ஆம்பளை தந்துறாங்க, அவங்க கூட நான் போகிறேன். சரி, எல்லோரும் சேர்ந்து எழுதுங்களா? பலத்த ஒரு கை தட்டி அவர்களை நாம் வாழ்க்கை சொல்லுவோம். God bless you. God bless you and keep with all your love and care as a blessing to our family. இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமாக ரொம்ப உங்களை ஆண்டவர் பயன்படுத்தி தொடர்ந்து உங்களை இந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதமாக வச்சுக்கணும் என்று இருக்கிற எல்லா ஆண்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. God bless you. அதோட இந்த 2-3 குட்டிங்க வாங்க பாருங்க, எல்லாம் பார்த்து அப்படியே மாதா பாகவே இருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே பயபக்தியாக அவங்க உட்காந்துருக்கிறது எழுந்திருக்கிறாங்க. அப்படியே பயபக்தியாக 3 பேருமே உட்காந்துருக்கிறாங்க. ரொம்ப சின்ன குட்டி பிள்ளைங்க. மாதா ஜவமாலை கையில் வரல. எந்த கிளாஸ்? எல்கேஜா யூகேஜா? ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கை குழந்தைங்களை கை கட்டி அப்ரிஷியேட் தாய் அது அருமையான அப்படியே பார்க்க எப்படி இருக்காங்க, எப்போ மேலே பண்ணாங்க தெரியல. பாவம் பிள்ளைங்க அவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஆசிரியர் பிள்ளைகள் ஆசிரியர் சொல்லி சிறப்பாக அவர்களை நம்ம வாழ்த்துக்கிறோம். God bless you. Yes. அன்பானவர்களே, இந்த நாளினுடைய குருக்களை நாம் அன்போடு நினைத்து பார்க்கிறோம். அருட்தந்தை ஜான் போஸ்கோ இன்னைக்கு மறைவுரை ஆட்சியவர். எங்கள் டைசிஸ்டே இருக்கிற ஒரே எம்எல்ஏ அவர் தான். எங்கள் டைசிஸ்டே இருக்கிற எங்கள் சாங்கங்களே இருக்கிற ஒரே எம்எல்ஏ. ஒருத்தர் பார்த்து கேட்டாங்க, எப்படி இப்போ எம்எல்ஏலாம் சாமியாராக இருக்கிறாங்க? சாமியாராக இருக்கிறது தான் எம்எல்ஏ இருக்கிறார். அது அவருடைய இனிஷியேட். அது எம்எல்ஏ ஜான் போஸ்கோ நம்முடைய மறை மாவட்டத்துடைய SC/ST பணிக்குழுடைய டைரக்டர், இயக்குனர் தந்தையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜார்ஜ் டவுன் விண்ணேற்பு அன்னை ஆலயம், விண்ணரசு மாத ஆலயம்,
அந்த ஆலயத்தினுடைய சொந்த தந்தை மற்றும் காலாளராக கரஸ்பாண்டாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். உண்மையிலே வந்து ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறார். நுணுக்கி எங்கெல்லாம் பெண்கள் எப்படியெல்லாம் வீடுகளில் அவர்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரொம்ப ஐ திங்க் ஒர்க்ஸ் லாட். அதனால் தந்தை அவர்களின் அனைவரும் சார்பாக அன்போடு வாழ்த்தி அவர்களுக்கு நமது அன்பை புரிந்து கொள்கிறோம். அவருக்கு நமது பயனாடை போட்டி ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுக்கிறோம். பிள்ளைங்க போயிடலாம், கீழே போயிடலாம். ரொம்ப அவங்க தர போகிறாங்களா? அவங்க பக்கத்தில் வச்சு தந்தையவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தை ஆண்டனி ராஜ் தற்சமயம் ஆவடி காமராஜ் நகர் பங்கிலே பங்கு தந்தையாக தாளாளராக கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஸ்கூல் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த ஒரு பணிவாழ்வு கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரதிபலிப்பாக அவருடைய ஆலயத்தை ரெனோவேட் பண்ணி ஒரு புதிய ஒரு ஆலயமாய் அதை புதுப்பித்து மிக அருமையான ஒரு ஆலயத்தை அந்த பங்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் அன்போடு நாம் இப்போது தெரிவித்துக் கொள்ளும் விதமாக அவருக்கு இந்த பயனாடை போட்டி பரிசை கொடுத்து நாம் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அருட்தந்தை அருண் துரை அவர்கள் மணவாளன் நகர், திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற மணவாளன் நகர் பகுதியை சார்ந்த தந்தை அவர்கள் நல்ல ஒரு இசை கலைஞர், மியூசிஷியன், அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான ஒரு நபர், அதே சமயத்தில் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கிற ஒரு நபர். ஆகவே தந்தை அவர்கள் இந்த நாளிலே இங்கே நம்மோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது உடனடியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். இந்த டிராஃபிக்கில் மாட்டி எங்கெங்கெல்லாம் ஊர்வலம் போக முடியும் ஊர்வலம் போயிட்டு கடைசியாக சேர்ந்தார். கோயிலுக்கு வந்த போதும் பரவாயில்லை, கோயிலுக்கு வந்தபோது நேராக வரல, நேராக மண்டபத்துக்கு மேலே போய் தேடிங்கிறாரு. இங்கேயும் சுற்றினார், டிராஃபிக்கு தான் சுற்றினார், பார்த்தா கோயிலை கூட சுற்றினார். ஏன்னா முதல் முறையாக வந்து அப்படிதானே ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ் கம் இயர். ஆகவே அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாருங்க. அவ்வளோ உயர்ந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆள் சுற்றி வர போகிறாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அன்பாகவே இந்த நாளை சிறப்பித்த அன்பியங்கள் அவளுடைய ஃப்ரோஸ் அமிஸ்டிகா, சென்ட் ஜீசஸ் சார்ஜ் ஜீசஸ், குழந்தை இயேசு அன்பியும் மற்றும் பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். அவங்க இந்த நாளுக்கு அவங்க தான் பொறுப்பாளிகள். எல்லா அருமையான இந்த வழிபாட்டை நடத்துவதற்காக மற்றும் நம்முடைய சிற்றுண்டிக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சவங்க இந்த அன்பியங்கள். அவங்க இந்த அன்பியத்தை சார்ந்த பங்கு பெறவே அன்பிய பொறுப்பாளர்கள், இறை மக்கள் எல்லோருக்கும் இங்கே இருக்கிற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அன்போடு தெரிவித்துள்ளது. நம்மளுடைய நாளை தினத்திலே நாம் நற்கருணை பெருவிழாவாக கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே காலை வழக்கம் போல் இருக்கிற திருப்பலிகள் நடைபெறும். 6:15க்கு தமிழில் திருப்பலியும், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மீண்டும் 9 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 11 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் காலை திருப்பலிகள் வழக்கம் போல் நடைபெறும். பிறகு மாலை திருப்பலியில் நாம் ஒரே ஒரு திருப்பலி மட்டுமே பங்கெடுக்கிறோம். 5:30, 6:45 திருப்பலிகள் நடைபெறாது. மாறாக 6 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி. இந்த திருப்பலி திவ்ய நற்கருணை மையப்படுத்திய நற்கருணை பெருவிழா திருப்பலியாக இருக்கும். It's going to be a Eucharistic day tomorrow. So the morning mass will be as usual. So we'll follow the morning mass timetable as usual. In the evening there will be only one mass that we celebrate at 6 p.m. in the evening.
and that is going to be a great feast of Eucharist. ஆகவே இந்த ஒரு நாளை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். ஆகவே ஒருவேளை இதை பற்றி தெரியாதவர்களுக்கு அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே மாலை நடைபெறுகிற இந்த திருப்பலி தொடர்ந்து நற்கருணை பவனி, அதுபோல் நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே இந்த நாளிலே கீழ்கண்ட அன்பியங்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். St. John de Brito, Our Lady of Perpetual Help, St. Paul and Our Lady of Fatima. இந்த அன்பியங்கள் நாளை சிறப்பிக்கிறார்கள். இதற்காக தயாரித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஃபாதர் அவர் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். நாளை வழக்கம் போல் மறைக்கல் வகுப்புகள் நடைபெறும், விடுமுறை கிடையாது. சரிங்களா? அதனால் நாளை காலை வழக்கம் போல் மறைக்கல் வகுப்புகள் திருப்பலி நடைபெறும். எழுந்து திருச்சபம். அன்பர்களே, 2 நிமிடம் அவர்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கல. அன்பர்களே, இந்த நேரத்தில் இந்த ஆண்டு திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஹாப்பி ஃபீஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு சந்தோஷம் என்னவென்றால், ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே நவநாளில் இவ்வளோ பேரா உண்மையில என்னுடைய ஆலயத்தில் இந்த 2 பியூஸ் மக்கள் தான் இருப்பாங்க. அவ்வளோதான். நவநாளில் சரி திருவிழாவில் அவ்வளோதான் கூட்டம் வரும். ஆனால் இங்கே பார்த்தா சிட்டி நடுவில் இவ்வளோ பேர் நவநாளை நீங்கள் சிறப்பித்து வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது உங்கள் அனைவருமே முதல் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்த பங்கு தந்தை மற்றும் எங்களுடைய கூட இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாக முதலில் உங்களுக்கு நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவர்களே, இந்த திருப்பலியை மிக அருமையாக எங்களை அழைத்து பங்கு தந்தை வாசனுக்கு தந்தை தாமஸ் அவர்கள் 2 விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்கின்றேன். நான் திருத்தொண்டராக இருந்தேன். அப்பொழுது 6 மாத காலமாக டிஜி அண்ணா நகரிலே ஃபாதரோடு இருந்திருக்கின்றேன். 2 விஷயத்தை வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்திருக்கார். ஒரு குருவானவர் கண்டிப்பாக மற்ற குருவானவரை பற்றி கற்றுக்கொள்வது. அதில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று என்னவென்றால், இரவு நேரத்தில் கரெக்டாக விடை காலையில் அப்பப்போ எனக்கு ஒரு 3 மணிக்கு எழுந்துப்பேன். உட்காந்துருந்தேன். என்ன ஆச்சு நமக்கு தெரியும். நல்லா தூங்கி டக்குனு 3 மணிக்கு எழுந்துப்பேன். தந்தையிடம் நான் கேட்டேன், ஃபாதர் 3 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன், அது என்னன்னே தெரியல. அப்போது ஃபாதர் சொல்லப்பா தாமஸ், உங்களுடைய ஜபம் யாரோ கேட்குறாங்க. அதனால நீ குறிப்பாக யாருக்கு ஜபம் பண்ணனா, நீ இறந்த ஆன்மாக்களுக்கு ஜபி, யாரும் நினைவாத ஆன்மாக்களுக்கு ஜபி. அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையிலே ஃபாதர் சொன்னது கன்வின்ஸ் என்னன்னா, அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக இதை செய்ததான் இதை செய்தேன். நான் தினமும் அவர்களுக்காக ஜபிப்பேன். அது முன்பாக இருந்த பங்கு, இன்னும் கிராமத்தில் இருந்த பங்கு. அப்போது நான் கேட்டேன். இப்பொழுது வேற பங்குக்கு வந்துட்டேன், மணவாள் நகர் இருக்கின்ற பங்கு. அதில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கிருந்து நம்ம ரோடு தூரம் இருக்குன்னா ரோடு கூட இருக்க ரோடு அங்கிருந்து ஒரு 30 மீட்டர்ஸ் கூட இல்லை. அதான் சிமெட்ரி. எனக்கு அது சிமெட்ரிக்கும் என்னுடைய ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர்ஸ் தான். அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடலாம். எப்பெல்லாம் நான் அடக்கம் செய்கின்றனோ அன்றெல்லாம் நல்லா தூங்குவேன். காரணம் ஒரே ஒன்று தான், ஃபாதர் சொல்லுங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்குள்ளே இந்த நேரத்தில் நான் நின்று பார்க்கிறேன். ஒரு குருவானவர் மற்றும் குருவானவர்களுக்கு வழியாக நல்ல ஒரு சிந்தனை தந்திருக்கிறார். என்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன், தந்தைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஒரு செயலை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கே நீங்களும் என்ன பண்ணலாம், தூக்கம் வரல என்ன பண்ணோம், எழுந்து யாருக்கு ஜோம் பண்ணோம்? உங்களுக்கு ஆண்டுவே எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஜோம் பண்ணீங்களா? யாருக்கு ஜோம் பண்ணோம்? ஜோம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். 2வது சிந்தனை ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் தந்தை இருப்பார். குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் இருந்தாலும் தந்தை இல்லாத ஒரு ப்ரோக்ராமே இருக்கார். கடைசியாக ஒரு இதுதான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஃபாதர் தாமஸ் என்று சொன்னாலே எல்லாரும் அதற்கு குடும்ப பலத்துக்கு ஃபாதர் அடுத்த இடத்தை சொல்லவில்லை என்றால், நீ போய் நற்கரணை போய் உட்கார,
நற்கரையில் போயிட்டு உட்கார்ந்து ஜெபி. நான் திருத்தொண்டராக இருக்கும் போதே இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் என்னோட விருது வாக்கை விவிலியத்தில் இப்படி எடுத்தேன். தம்மோடு இருக்கவும், டு பி வித் காட். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14. இயேசுவோடு அமர்ந்து எப்பொழுது அவர் சொன்னாரோ இன்று வரை காலைல கூட காலை 5:40 மணிக்கு நற்கரணை, அதன் பிறகு திருப்பணி. யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் மக்கள் வந்து சொன்னாங்க, என்ன ஃபாதர் யாருமே இல்லாத நற்கரணை வச்சிருக்கேன். நான் சொன்ன ஒரு குருவானவர், நான் ஜபிக்கிறேன். முதல்ல தான் உட்காந்து பின்னாடி நீங்கள் வந்து உட்காந்து ஜபிப்பது உங்களுடைய விருப்பம். அது எனக்கு இந்த 2 இந்த சிந்தனை மிக ஆழமாக எனக்கு பதிந்தது. காரணம் தந்தை தாமஸ் அவர்கள். முதல் தடவை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன். திருப்பணி உங்களுக்காக சிந்திருக்கின்றேன். பங்கு தந்தை தந்தை தாமஸ் மற்றும் உதய பங்கு தந்தை திருத்தொண்டர் உங்கள் அனைவருக்குமே என்னை எங்களுடைய தந்தையர்களை அழைத்ததற்காக நன்றிகளும் பாராட்டுகளும் நான் தெரிவித்துக்கிறேன். காத்திருக்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தி மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாக இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எதிர்நோக்கி திருப்பயணிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.